சத்தியபுரி நாடி இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீர மன்னனுக்கு சத்தியாவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்து ஆனந்த அல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அது மட்டுமல்லாமல் நானோ அயல் நாடி சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு தற்போது தாயகம் திரும்பி இருக்கிறேன். என்னுடைய தாயையும் என்னுடைய தந்தையும் சந்திக்க வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்லாமல் என்னுடைய அன்னையாகப்பட்டவள் சத்தியாவதி அம்மையாகப்பட்டவள் என்னையும் என்னுடைய தங்கையும் இன்றடித்து சொர்க்கராகம் சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் நானும் என்னுடைய தங்கையும் என்னுடைய சிற்றன்னையின் வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள். என்னுடைய சிற்றன்னையின் பெயரோ ஆரவல்லி. ஆரவல்லி அது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை, பாச தங்கை இருக்கின்றார். என்னுடைய தங்கையின் பெயர் அகிலா. என்னுடைய தாயையும் தந்தையும் என்னுடைய தங்கையும் சந்திக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் என்னுடைய தாய் நாட்டை வந்தடைந்ததும் இந்த மலர்வன சோலையை பார்க்கும்போது ஆசையாக இருக்கின்றது. ஆகையால் இந்த மலர்வன சோலையிலே ஆடிப்பாடி விளையாடிக் கொண்டு என்னுடைய தாய் தந்தையை சந்திக்க வேண்டும் அல்லவா? எப்படி தெரியுமா? புத்தன் ஏசுதான்
பல வார்த்தையை அறந்த காணகம் அந்த காணகத்தின் உள்ளே நுழைய தருவாயிலே ஒரே குத்தாய்